ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து வேரியபிள்ஸ்னால் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு டவுட் இருக்காது. ஒரு பாக்ஸ் அதுல நம்ம வந்து என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் இப்போ உங்களுக்கு டவுட் அதிகமாக இருக்குது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர் அப்படின்னா என்ன, எதுக்கு நம்பர் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்பர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து numbers.js அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே வேரியபிள்ஸ் பதிலாக நான் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு நம்பர்ஸை லிங்க் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்பர்ஸ் லிங்க் ஆகிருக்கு. இப்போ வந்து வேரியபிள், அது இந்த வேரியபிளுங்கிற இந்த ஜேஎஸ் ஃபைல் வந்து லிங்க் ஆகலை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிங்கிறது நார்மல் ஸ்ட்ரிங்காக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரிங்ஸுங்கிறது ஒரு பேசிக் விஷயம் தான். அது இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு அப்படின்னு பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் உள்ள ஜஸ்ட் வந்து வேர்ட்ஸ் தான் போட முடியாது. அது வந்து எப்படி வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அஸ்வின், ஹலோ இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும். இப்போ நம்ம கன்சோல் லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேசிக்காக வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். கன்சோல் லாக் போனேன் அப்படின்னா அஸ்வின் ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். நீங்கள் இதை மேபி நீங்கள் இதை வந்து ப்ளஸ் பண்ணி ஹலோன்னு கூட இன்னொரு ஹலோ கூட நீங்கள் போடலாம். இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பேசிக் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ ஸ்ட்ரிங்ஸோட ஜாப் என்ன அப்படின்னா இது மட்டும் தான் பண்ணும், வேறு எதுவுமே பண்ணாது. ஓகேவா? பட் இதில் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 0 அப்படின்னு ஒரு நம்பரை போட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு பிராக்கெட்ஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரிங் ஆயிரும். ஓகேவா? ஈவன் இது இப்போது இந்த பிராக்கெட்ஸில் இருக்கிறனால இது ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டாக? இப்போது இந்த பிராக்கெட் உள்ள நான் வெளில எடுத்துட்டேன். இப்போது இது ஒரு நம்பர். இப்போது இது ஒரு நம்பராக இருந்தாலும் ஒரு நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இப்படி தான் வரும். ஸோ எப்போவுமே ஒரு நம்பரையும் ஒரு நம்பர் தான் ஆட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் வந்து இப்போ நீங்கள் இப்படி போடுறீங்க, நம்பரை வந்து ஈக்குவல் டுன்னு போட்டு 1 அப்படின்னு போட்டு +1 அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டாலும் இது வந்து ஸ்ட்ரிங் தான். பிராக்கெட் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரிங் தான். ஸோ ஆட் பண்ணாது. நமக்கு வர ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். வர ஆன்சர் வந்து 11 அப்படின்னு தான் வருது தவிர இது வந்து ஆட் ஆகாது. ஸோ நம்பர்ஸுங்கிறது எப்போவுமே வந்து பிராக்கெட்ஸ் உள்ளே இருக்கக்கூடாது, பிராக்கெட்ஸ் வெளில தான் இருக்கணும். ஸோ இப்படி பண்ணால் மட்டுமே தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து இந்த நம்பர்ஸை நம்ம எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கேம் பில்ட் பண்ணுறீங்க வச்சுப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் நிறையா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் ஒரு கேம் பில்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் வச்சுக்கிறீங்க. லெட் ஸ்கோர், ஒரு ஸ்கோர் வந்து ஒரு 50 அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த யூசர் வந்து ஒரு 100 ஸ்கோர் எடுக்கிறாரு. இப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஸ்கோரையும் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். நார்மலாக இந்த ஸ்கோரை நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும். இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ 100ன்னு பிரிண்ட் ஆகுதா? இப்போ இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ டக்குன்னு யூசர் வந்து ஒரு 50 ஸ்கோர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு அப்படின்னா இதை நம்ம அப்டேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு 150 அப்படி இப்போ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து லெட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர்லாம் பண்ண வேணாம். பிகாஸ் நம்ம அதை ஆல்ரெடி வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு தெரியும் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு 150 அப்படின்னு போட்டாலே போதும், இது வந்து சேஞ்ச் பண்ணோம். இது வந்து நம்பர்ஸில் மட்டும் இல்லை, இது வந்து ஸ்ட்ரிங்லேயும் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மேலே இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ்லேயே இருக்குது. இப்போ மேலே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா இப்போ நான் வந்து மறுபடியும் போயிட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு ஈக்குவல்ஸ் டு அஸ்வின் அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா மாறும். ஓகேவா? இது வந்து மாறாமலும் இருக்காது. இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெறும் அஸ்வின் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்பர்ஸ்லேயும் சரி ஸ்ட்ரிங்ஸ்லேயும் சரி ரெண்டுலேயும் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இதிலே நம்ம வந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். இது வந்து இந்த லெட் அப்படின்னு சொல்லி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயத்தை வச்சு நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். என்ன கீவேர்டு அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டை வச்சு நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இப்போது அதே சேம் கான்செப்ட் தான், பட் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் வரும். இப்போ நான் என்னென்னு சொல்கிறேன், இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், போனஸ் ஸ்கோர் வந்து ஒரு 50 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து என்ன பண்ணும்,
இப்போது லெட்டுங்கிறது இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது அதே மாதிரி கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் லெட்டு வச்சு டிக்ளேர் பண்ணுற வேரியபிளோட ஸ்கோராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. இங்கே போயிட்டு இப்படி சேஞ்ச் பண்ண முடியுது கரெக்டாக. பட் நீங்கள் கான்ஸ்ட் வச்சு நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஃப்யூச்சரில் போயிட்டு போனஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு போட்டு இப்போ 10 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது வந்து எரர் வரும் நார்மலாக. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸடாக இருக்கும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் இந்த மாதிரி எரர் தான் வரும். பார்த்தீங்களா, எரர் வருது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டை வச்சு போனஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் இங்கே மாற்றின மாதிரியே நான் இங்கே போய் மாற்றிருக்கேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, லெட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ள ஒரு டைம் நீங்கள் ஒரு வேரியபிளை போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை மாற்றவே முடியாது. ஓகேவா? ஸோ இது என்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போனஸ் ஸ்கோரில் சில கேம்லாம் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோதான் நீங்கள் ஸ்கோர் எவ்வளோதான் எடுத்துக்கலாம். பட் போனஸ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு 50 ஸ்கோர் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஹேக்கராக இருந்தாலும் சரி, அவங்க ஹேக் பண்ணி இந்த மாதிரி போனஸ் ஸ்கோர் வந்து எக்ஸ்ட்ராவாக மாற்றுறாங்க அப்படின்னா அவங்க என்ன தான் மாற்றினாலும் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு. ஸோ கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்ட்னால அது எப்போவுமே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். யார் ஹேக் பண்ணி இல்லை என்ன பண்ணி மாற்ற ட்ரை பண்ணாலும் மாறாது. ஸோ இந்த ஒரு பேசிக் விஷயத்துக்காக தான் எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் ஃபிக்ஸடாக இருக்கணும், நான் அதை வந்து கீழே போயிட்டு மாற்றவே மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி போனஸ் ஸ்கோர்னால் நம்ம எப்பவும் அது ஃபிக்ஸடாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கான்ஸ்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட்டுங்கிறது நம்ம எப்போ வேணால் மாற்றிக்கலாம், கான்ஸ்ட்டுங்கிறது நம்ம மாற்ற முடியாது. இப்போ இந்த போனஸுங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுற பாருங்கள், 15 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே நம்ம இன்னும் பண்ணலாம். இப்போ லெட் அப்படின்னு பண்ணி ஃபைனல் ஸ்கோர் அப்படின்னு போட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸ்கோர் ப்ளஸ் போனஸ் அப்படின்னு போட்டு இந்த ஃபைனல் ஸ்கோரை வந்து நம்ம யூஸருக்கு காட்டலாம். இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 200. ஸோ ஸ்கோர் வந்து 150யா, போனஸ் வந்து இப்படியா. இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இதை நீங்கள் வந்து இங்கே கூட பண்ணலாம், எரர் வராது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வரும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபைனல் ஸ்கோருங்கிற ஒரு வேரியபிள் உள்ள இது ரெண்டை போட்டுட்டு அதை ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா இது நம்பருங்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். இப்போ சப்போஸ் இந்த ஸ்கோருங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங்கை நான் இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும். பட் அஸ்வின் 15 தான் பிரிண்ட் ஆகும் தவிர நம்பர் பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன், 1050 அப்படின்னு சொல்லி இது மெர்ஜ் தான் ஆகுமே தவிர பிரிண்ட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கோரை இங்கே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு வருது. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கால்குலேஷன் என்ன வேணால் பண்ணலாம். அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன் இது உள்ளே நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து போடலாம் 5 + 5 × 5 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், இது 13 வருது. ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, 5 + 5 10 10 × 5 அப்படி பண்ணால் 50 தானே வரணும், எனக்கு ஏன் வந்து 30 வந்திருக்கு அப்படின்னா இது என்ன ஆர்டரில் கால்குலேஷன் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 5 × 5 ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் +5 ஆகிருக்கு. 5 × 5 25. ஓகேவா? அதுக்கப்புறம் +5 ஆகி 13 வந்திருக்கு. ஸோ இது வந்து பேக்வேர்ட்ஸ் ஆர்டரில் ஆகுது. இதான் வந்து டிஃபால்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி தான் கால்குலேட் ஆகும். நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து 5 + 5 ஃபஸ்ட்டு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஒரு பேர் ஆஃப் பேரந்திசிஸ் உள்ள இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், 5 + 5 ஃபஸ்ட்டு ஆட் ஆகும். ஸோ 10 ஆகும். அதுக்கப்புறமா இது பிரிண்ட் ஆகி நமக்கு 15 ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. நம்ம நிறையா கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து யூசர் வந்து எத்தனை வாட்டி லாகின் பண்ணியிருக்காங்க, யூசர் வந்து எத்தனை இப்போ என்னோடய வெப்சைட் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூசர் வந்து எத்தனை வீடியோஸ் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி கவுண்டிங்க்கு நம்ம இதெல்லாம் நிறைய கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கால்குலேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. பட் இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக போட்டிங்கன்னா தப்பான ஆர்டரில் ஆகும். உங்களுக்கு கரெக்டான ஆர்டரில் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பேர் ஆஃப் பேரந்திசிஸ் உள்ள இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்ஸ் உள்ள நீங்கள் வந்து போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஆகும்.
ஓகேவா. இதுலேயே வந்து நீங்கள் இதுக்கப்புறம் இன்னும் போடலாம், /2ன்னு போடலாம். இப்போ நம்ம /2 போட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஆன்சர் வராது, 25ன்னு சொல்லி தப்பாக வருது. நம்ம கரெக்டான ஆன்சர் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 5 + 5 அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆகுமா. ஸோ 10 × 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து 50 வரும் கரெக்டாக. இந்த 50 வந்த அப்புறம் அதுக்கப்புறமா /2 ஆகும். ஸோ /2 பண்ணால் ஆன்சர் வந்து 25 கரெக்டாக. ஸோ 50 வந்து 2ஆக டிவைட் பண்ணால் 25. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணுமோ நீங்கள் அதை வந்து பேர் ஆஃப் பேரந்திஸ் உள்ள இந்த மாதிரி ப்ராக்கெட் உள்ள நீங்கள் போட்டால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்டரில் வரும். நீங்கள் சும்மா வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராக்கெட்ஸுமே இல்லாமல் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆர்டரில் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இப்போ 17.5 வந்திருக்கு, இப்போ என்ன ஆர்டரில் ஆகிருக்குன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆயிருக்கும் 2/5 அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஒரு 2/5னா என்ன வர போகுது, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஆன்சர் தான் வரும். 2/5 வரும். ஸோ 2.5 × 5 அப்படின்னு ஆயிருக்கும். 2.5 × 5 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் +5 ஆயிருக்கும். அதான் நமக்கு வந்து 17.5 வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸில் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ இதை நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடணும். ஒரு பேரண்ட்ஸ் சொல்லணும், ஃபஸ்ட்டு வந்து 5 + 5 டிவைட் பண்ணிக்கோ, ப்ளஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இந்த மாதிரி இது உள்ளே வந்து ஒரு பேரண்ட்ஸில் போடலாம். இப்படி போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும், 5 + 5 முதல்ல டிவைட் ஆகிக்கும், 5 + 5 ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் 5 + 5 என்ன வரும், 10 வரும். ஸோ 10 × 5 50. அது வந்து /2. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன்ஸை நிறையா பண்ணலாம். ப்ளஸ் கால்குலேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ பேசிக்காக நம்ம சொல்கிறது இந்த வீடியோ நம்ம கற்றுக்கிறது 2 விஷயங்கள். நம்பர்ஸ் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த லெட்டு அண்ட் இந்த கான்ஸ்ட் அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த 2 கீவேர்டு இருக்குது, ரெண்டுமே வேரியபிளை டிக்ளேர் தான் பண்ணோம். பட் வித்தியாசமாக பண்ணோம். லெட்டுங்கிறது வந்து நமக்கு கீழே போயிட்டு நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கான்ஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஒரு வாட்டி பண்ணுறது தான், அது ஃபிக்ஸடாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது. ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்பர்ஸுக்கும் ஸ்ட்ரிங்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேவா. அண்ட் இதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து டிவைட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டிவைட் அப்படிங்கிற இந்த கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குது, ஆன்சர் வந்து 25 கொடுக்குது. ஓகேவா. இப்போ சில டைமில் நமக்கு வந்து ரிமைண்டர் தேவைப்படும். இப்போ இது வந்து நமக்கு வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் தான் கொடுக்க தவிர நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து எப்பயாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், ரிமைண்டரை நமக்கு கொடுக்கும். ரிமைண்டர் கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது அடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து போடுறீங்க 10/3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வரும், 3.3333 ஆன்சர் வரும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வருது. இப்போது இதோட ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த சிம்பிளை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி அதோட ரிமைண்டர் வருது. மேலே இருக்கிற ஆன்சர் நமக்கு வரல. ஓகேவா. மேலே வந்து நமக்கு தெரியும் 10 வந்து 3ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது, டிவைட் பண்ணாலும் 9 வரைக்கும் தான் பண்ண முடியும், பேலன்ஸ் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேலன்ஸ் 1 பார்த்திங்கன்னா இது வரும். ஸோ இது எப்போயாச்சும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் இந்த சிம்பிளை நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு இந்த சிம்பிள் வந்து என்ன பண்ணும், நம்பர்ஸில் இந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்தால் போதும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கோட் பண்ணி பார்த்தா மட்டுமே உங்களுக்கு வரும். நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் வந்து எப்போ உங்கள் கையால் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்களோ, எப்போ இந்த மாதிரி வந்து செமிகோலன்ஸ் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இந்த இடத்துல செமிகோலன் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியா கிடைக்கும். ஓகேவா. ஸ்ட்ரிங்ஸுக்கும் நம்பர்ஸுக்கும் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் கையால் கோட் டைப் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு அதை வந்து கன்சோலில் கூட பண்ணலாம். இப்போ கன்சோலில் கூட போயிட்டு நான் லெட்டு அப்படின்னு பண்ணி நான் வந்து இதில் புதுசாக ஒரு நம்பர், இது ஆல்ரெடி நம்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1 = 1 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணலாம். அதை வந்து நான் வந்து இங்கே டிவைட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு console.log இது உள்ளே வந்து நம்பர் 1
அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்கள் வந்து இங்கேயும் பண்ணலாம். அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கன்சோல்லையும் பண்ணலாம், அதை வந்து இங்கேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது இப்போது இவ்வளோ லைன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கன்சோலில் கூட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேவா?